பரிசுத்த ஆவியை பற்றிய தவறான உபதேசம் 7. அதாவது பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியும் ஒருவரே என்கிற தவறான உபதேசம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சபை ஊழியக்காரனாக வில்லகுமார் உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முந்தைய பாடத்தில் வேதாகமத்தின் தேவனின் தன்மையை அறியாத கிறிஸ்தவ மக்களின் அநேகர் பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியும் ஒருவரே என்று சொல்லுவது தேவனுக்கு விரோதமான தவறான உபதேசம் என்றும், பிதாவாகிய தேவன் வேறு பரிசுத்தாவி வேறு, இருவரும் ஒருவரல்ல என்பதை நிரூபிக்க 5 காரணங்களை சொல்லியிருந்தேன். இந்த பாடத்தில் இன்னும் 7 காரணங்களை ஆராய்ந்து பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியும் ஒரே நபர் அல்ல, பிதாவாகிய தேவன் வேறு பரிசுத்தாவி வேறு என்பதை உறுதி செய்வோம். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படவில்லை. ஏனென்றால் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்றும், நீங்கள் ஒரு காலம் அவருடைய சத்தத்தை கேட்டதுமில்லை, அவர் ரூபத்தை கண்டதுமில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே காணக்கூடாத தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்ள அவருக்கு ஒரு மீடியம், ஒரு தொடர்பு தேவை. அந்த தொடர்பே பரிசுத்த ஆவியாகும். ஆதாம் முதல் நியாயாதிபதிகளின் காலம் வரைக்கும் தேவன் தேவதூதர்கள் மூலமாக மனிதனோடு பேசினார். அதனால் தேவதூதன் தேவன் என்று அர்த்தமல்ல. சாமுவேல் முதல் மல்கியா வரைக்கும் தேவன் பரிசுத்த ஆவியை கொண்டு தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். அதனால் பரிசுத்தாவி தேவன் என்று அர்த்தமல்ல. கடைசி நாட்களில் தேவன் தமது குமாரனுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்து குமாரன் மூலமாய் பேசினார். அதனால் குமாரன் தேவன் என்று அர்த்தமல்ல. அப்போஸ்தலருக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டதின் நோக்கத்தையும் நமக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டதின் நோக்கத்தையும் பரிசுத்த ஆவி இப்பொழுது நமக்கு என்ன செய்கிறார் என்பதையும் அறிந்தீர்களானால் தேவனும் பரிசுத்தாவியும் ஒருவரே என்று சொல்ல மாட்டீர்கள். அதை நீங்கள் அறியாததினால் இப்பொழுது பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியும் ஒருவர் அல்ல, தேவன் வேறு பரிசுத்த ஆவி வேறு என்பதை ஆராய்வோம். காரணம் 6. இதுவரைக்கும் 5 காரணங்களை ஆராய்ந்தோம். இப்பொழுது காரணம் 6. பரிசுத்த ஆவி வேறொரு தேற்றவாளன். அநேகர் பரிசுத்த ஆவி பிதாவாகிய தேவனிலிருந்து மாறுபட்டவர் அல்லது வேறொருவர் என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறார்கள். யோவான் 14:16 ஆண்டவராகிய இயேசு தம்மை குறித்தும் பிதாவை குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும் என்ன சொல்கிறார் என்பதை கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை தேவன் உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொன்னார். அதாவது பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை தேவன் தருவதாக சொன்னார். ஆண்டவராக இயேசு பிதாவை வேண்டிக் கொண்டால் என்றென்றைக்கும் சீஷர்கள் கூட இருக்கும்படிக்கு தேவன் தம்மையவே தருவதாக சொன்னார்? இல்லையே. சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை, அதாவது பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை பிதாவாகிய தேவன் தருவார் என்று தானே சொன்னார். அதாவது பரிசுத்த ஆவி தேவனிலிருந்து வேறொருவர் என்று அறிகிறோம். இப்படி இருக்க பிதாவாகிய தேவனும் அவர் தருகிற வேறொரு தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரும் ஒருவரே என்று சொல்லுவது எப்படி சாத்தியமாகும்? எனவே பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியும் ஒருவரே என்று சொல்லுவது கிறிஸ்துவின் வார்த்தையை அவமதிப்பதாகும். எனவே பிதாவாகிய தேவன் வேறு, பரிசுத்த ஆவி வேறு என்று அறிகிறோம். காரணம் 7. இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் யார்? யோவான் 15:26 ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்றார். ஆண்டவராகிய இயேசு பிதாவினிடத்திலிருந்து யாரை அனுப்பப் போகிறார்? பிதாவாகிய தேவனையவா அனுப்பப் போகிறார்? இல்லையே. பிதாவினிடத்திலிருந்து யார் புறப்பட்டு வருவார்? சத்திய ஆவியாக தேற்றவாளர் அல்லவா? எதற்கு புறப்பட்டு வருகிறார்? ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக அல்லவா? பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று முன்னமே சாட்சி கொடுத்து விட்டார்.
ஆனால் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தை விட்டு போன பின்பு அவரை குறித்து சாட்சி கொடுக்க பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சத்திய ஆவியாக தேற்றவாளன் சாட்சி கொடுக்க வருகிறார். இப்படி இருக்க ஆண்டவரை இயேசு அனுப்ப போகிறவரும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியாக தேற்றவாளனை, அதாவது பரிசுத்த ஆவியை பிதாவாகிய தேவன் என்று சொல்லுவது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவமாகும். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் வேறு, சத்திய ஆவியாக தேற்றவாளன் அதாவது பரிசுத்த ஆவி வேறு. காரணம் 8, தேவனுடைய ஆவியும் தேவனுடைய பிள்ளைகளும். ரோமர் 8:14 மற்றும் 16 வசனங்களில், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்றும், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருவன் தேவனுடைய புத்திரனாக இருக்க அவன் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அவன் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுவதனால் அவன் தேவனுடைய ஆவியின் புத்திரன் அல்ல, அவன் தேவனுடைய புத்திரன். தேவனும் தேவனுடைய ஆவியும் ஒருவரேயானால் அவன் தேவனுடைய ஆவியின் புத்திரன் என்று சொல்லலாமே. அப்படி எங்கும் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் தேவனுடைய ஆவி வேறு, தேவன் வேறு, இருவரும் ஒருவர் அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுப்பவர் யார்? தேவனுடைய ஆவியானவர். அந்த தேவனுடைய ஆவியானவர் நம்மை தம்முடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கவில்லை. அந்த தேவனுடைய ஆவியானவர் நம்மை தம்முடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று தான் சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய ஆவியும் தேவனும் ஒருவரேயானால் தேவனுடைய ஆவியானவர் நம்மை தம்முடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கலாம். ஆனால் அவர் அப்படி சாட்சி கொடுக்கவில்லை. ஏனென்றால் தேவன் வேறு, தேவனுடைய ஆவி வேறு. பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியும் ஒன்றே என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய தன்மையை அறியாத முரட்டாட்டம் உள்ளவர்கள் என்று அறிந்து கொள்ளலாம். காரணம் 9, தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? லூக்கா 24:49 ஆண்டவராக இயேசு கடைசியாக தம்முடைய சீஷர்களிடம், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:4-8 வசனங்களில், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியை அவருக்கு தருவார் என்பதாகும். தேவன் சீஷர்களுக்கு தம்மை தருவதாக வாக்குத்தத்தம் பண்ணினார் அல்லது பரிசுத்தாவை தருவதாக வாக்குத்தத்தம் பண்ணினாரா? தம்மை தருவதாக வாக்குத்தத்தம் பண்ணவில்லை, மாறாக பரிசுத்தாவியை தருவதாகத்தான் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதன்படி அப்போஸ்தலர் 2:3-4 வசனங்களில், அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவன் ஒருவருக்கு கொடுக்கிறது தேவனாய் இருக்க முடியாது. ஆண்டவரை இயேசுவுக்கே தேவன் தம்மை தராமல் தம்முடைய ஆவியைத்தான் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று யோவான் சாட்சி கொடுத்திருக்கிறார். வானமும் பூமியும் கொள்ளாத தேவன் யாருக்கும் தம்மையே கொடுக்க முடியாது. வானமும் பூமியும் கொள்ளாத தேவன் யாருக்கும் தம்மையே கொடுக்க முடியாது. எனவே தேவனும் பரிசுத்த ஆவியும் ஒன்றே என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய தன்மையை அறியாதவர்களாய் காணப்படுவார்கள். அதுபோல அப்போஸ்தலர் 2:38 பேதுரு யூதர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்றான். அதாவது பரிசுத்த ஆவியை ஒரு வரமாக பெறுவீர்கள் என்றான். ஒருவன் ஞானஸ்நானம் பெற்றால் அவன் தேவனுடைய ஆவியை பெறுவானா அல்லது தேவனை பெறுவானா? தேவனுடைய ஆவியைத்தான் பெறுவான். தேவனும் அவருடைய ஆவியும் ஒருவரே என்னால் தேவனை பெறுவான் என்று சொல்லலாமே? அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவன் வேறு, அவருடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவி வேறு என்று அறிகிறோம். காரணம் 10, தேவனுடைய 7 ஆவிகள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:4 யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற 7 ஆவிகளாலும் என்றும்
வெளி 4:2-5 உள்ள வசனங்களில், இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார், தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள், தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன என்றும், வெளி 5:6 வசனத்தில், இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது, அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 ஆவிகள் 7 தன்மையில் உள்ள ஆவியானவர் ஒருவரே என்ற பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. தேவனும் பரிசுத்த ஆவியும் ஒருவரேயானால் பரிசுத்த ஆவியை தனியாக காண்பிக்க வேண்டியது என்ன, அவசியம் என்ன? தேவனும் பரிசுத்த ஆவியும் ஒருவரேயானால் பரிசுத்த ஆவியை தனியாக காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? யோவான் பரிசுத்த ஆவியை எரிகிற 7 அக்னி தீபங்களாக 7 கண்களாக பிதாவாகிய தேவனோடு தனியாக காண்கிறாரே. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் வேறு, பரிசுத்த ஆவி வேறு. எனவே பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியும் ஒருவரே என்று சொல்லுகிறவர்கள் கண்ணிருந்தும் காணாதவர்களாக காணப்படுவார்கள். காரணம் 11, தேவன் ரூபம் கொள்ளுவாரா? மத்தேயு 3:16-17 வசனங்களில், இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி பிராவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது என்றும், அப்போஸ்தலர் 2:3-4 வசனங்களில், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. புறாவின் ரூபம் கொண்டு ஆண்டவராக இயேசு மேல் இறங்கினது தேவனா, தேவனுடைய ஆவியா? புறாவின் ரூபம் கொண்டு ஆண்டவராக இயேசு மேல் இறங்கினது தேவனா, தேவனுடைய ஆவியா? தேவனும் தேவனுடைய ஆவியும் ஒருவரே. ஆனால் ஆண்டவராக இயேசு மேல் இறங்கினது தேவன் என்று சொல்லலாமே? அப்படி சொல்லப்படவில்லை. புறாவின் ரூபம் கொண்டு வந்தது தேவனே, ஆனால் அவரே கிறிஸ்துவ குறித்து சாட்சி கொடுத்திருக்கலாமே. வானத்திலிருந்து ஏன் தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும்? ஏனென்றால் தேவன் வேறு, தேவன் ஆவி வேறு. மேலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அப்போஸ்தலர் மேல் வந்து அமர்ந்தது தேவனுடைய ஆவியா, தேவனா? தேவனும் தேவனுடைய ஆவியும் ஒருவரே. ஆனால் அப்போஸ்தலர்கள் மேல் வந்து அமர்ந்தது தேவன் என்று சொல்லலாமே? அப்படி சொல்லப்படவில்லை. ஏனென்றால் தேவன் வேறு, தேவனுடைய ஆவி வேறு. எனவே தேவனும் பரிசுத்த ஆவியும் ஒருவரே என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்த ஆவியை பற்றி அறியாமல் உள்ளவர்கள் என்று அறிகிறோம். 12, தேவனுடைய ஆவி. தேவனும் பரிசுத்த ஆவியும் ஒருவரே என்று சொல்லுகிறவர்கள் நான் மற்றும் என்னுடைய என்பது அர்த்தத்தை அறியாத பேதமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். நான் மற்றும் என்னுடைய இந்த 2 வார்த்தைகளும் ஒரே அர்த்தத்தை உடையதல்ல. நான் மற்றும் என்னுடைய இந்த 2 வார்த்தைகளும் ஒரே அர்த்தத்தை உடையதல்ல. என்னுடையது என்பது சொல்லுகிறவரின் உடைமை அல்லது அவருக்கு சொந்தமான பொருள். இது என்னுடைய வீடு என்றால் நான் தான் வீடு என்ற அர்த்தம் அல்ல, மாறாக இந்த வீடு எனக்கு சொந்தமானது என்றுதான் அர்த்தமாகும். தேவன் ஆண்டவராக இயேசுவை குறித்து இவர் என்னுடைய நேசகுமாரன் என்றால் குமாரன் தேவன் என்ற அர்த்தம் அல்ல, மாறாக குமாரன் தேவனுக்கு சொந்தமானவர் அல்லது தேவன் உடைமை என்றுதான் அர்த்தமாகும். அதுபோல தேவன் பரிசுத்த ஆவியை என்னுடைய ஆவி என்று சொன்னால் தேவன் பரிசுத்த ஆவி அல்ல, மாறாக பரிசுத்த ஆவி தேவனுக்கு சொந்தமான ஆவி என்றுதான் அர்த்தமாகும். தேவனும் அவருடைய ஆவியும் ஒருவரேயானால் யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் சொல்ல வேண்டியது என்ன? யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் சொல்ல வேண்டியது என்ன? என்னை ஊற்றுவேன் என்று தேவன் சொல்லலாமே. என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் சொல்லுவதால் தேவன் பரிசுத்த ஆவி என்று அர்த்தமல்ல, மாறாக பரிசுத்த ஆவி தேவனுக்கு சொந்தமான ஆவி என்றுதான் அர்த்தம். அதுபோல தேவனும் அவருடைய ஆவியும் ஒருவரேயானால் ஏசாயா 42:1 இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், என் ஆவியை அவர் மேல் அமரப்படுவேன் என்று சொல்ல வேண்டியது என்ன? நான் அவர் மேல் அமர்வேன் என்று சொல்லலாமே.
அதுபோல் சங்கீதம் 51:11 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்ல வேண்டியது என்ன? உம்மை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லலாமே. அப்படி சொல்லப்படவில்லை. ஏனென்றால் தேவன் வேறு, பரிசுத்த ஆவி வேறு. மேலும் தேவனும் அவருடைய ஆவியும் ஒருவரேயானால் ஏசாயா 61:17 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லலாமே. மேலும் ஆதியாகமம் 1:2 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்ல வேண்டியது என்ன? தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லலாமே. ஆனால் அப்படி சொல்லப்படவில்லை. ஏனென்றால் தேவன் வேறு, பரிசுத்த ஆவி வேறு. தேவனும் அவருடைய ஆவியும் ஒருவரேயானால் மத்தேயு 12:28 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வந்திருக்கிறதே என்று ஆண்டவராக சொல்ல வேண்டியது என்ன? நான் தேவனாலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்லலாமே. ஆனால் அப்படி சொல்லப்படவில்லை. காரணம், தேவன் வேறு, தேவனுடைய ஆவி வேறு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே இப்படி இன்னும் அநேக வசனங்கள் தேவன் வேறு, தேவனுடைய ஆவி வேறு என்பதை நிரூபிக்கின்றன. நாம் தேவனும் அவருடைய ஆவியை பரிசுத்த ஆவியும் ஒருவரே என்று சொல்வோமானால் நாம் பரிசுத்த ஆவியை அறியாதவர்களாய் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பரிசுத்த ஆவியை அலட்சியப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். இதன் மூலம் பிதாவாக தேவனும் பரிசுத்த ஆவியும் ஒருவரல்ல, பிதாவாகிய தேவன் வேறு, பரிசுத்த வேறு என்பதை அறிந்திருப்பேன் என்று நம்புகிறேன். இவ்வளவு சொல்லியும் நீங்கள் மறுபடியும் தேவனும் பரிசுத்தாவியும் ஒருவரே என்று சொல்வீர்களாயில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய உபதேச சட்டத்திற்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய உபதேச சட்டத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றும் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தருகிற பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் அர்த்தமாகும். எனவே பரிசுத்தாவியை குறித்து பேசும்போது எச்சரிக்கையாக இருங்கள். இந்த பாடத்தை கேட்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகருக்கு இதை ஷேர் செய்யுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவரும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.